இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. எழுநூற்றி 63 பள்ளிகளில் கோவிட் தொற்று சம்பவங்கள். நாடு முழுவதும் 763 பள்ளிகளில் கோவிட்-19 பெரும் தொற்று சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன. எனினும் சில தொற்றுகள் கல்வி அமைச்சுக்கு தெரிவிக்கப்படாததால் அந்த விவரம் முழுமையானதாக இல்லை என கல்வி அமைச்சர் டாக்டர் ரட்ஸ்லிடின் தெரிவித்தார். வேலையிடத்தில் பெற்றோர்களை உட்படுத்திய கோவிட்-19 தொற்று சம்பவங்கள் பதிவாகும் போது பள்ளிக்கு செல்லும் அவர்களது பிள்ளைகளும் தொற்றால் பாதிக்கப்படுவார்கள் என அவர் மக்களவையில் தெரிவித்தார். இவ்வேளையில் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருப்பதால் மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் பாதிக்கப்படாமல் இருக்க கல்வி அமைச்சு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இணையம் வாயிலாக போதனா முறையுடன் தொலைக்காட்சியில் பாடங்கள் கற்றுத்தரப்படுவதோடு பாடத்திற்கு தேவையான உபகரணங்கள் நேரடியாக மாணவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். மேலும் டெலிமா இலக்கவியல் பாடத்திற்குள் 485 இலக்கவியல் நூல் பதிவேற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். 2188 புதிய சம்பவங்கள், 3 மரண பதிவு. நாட்டில் கோவிட்-19 பெரும் தொற்று பரவ தொடங்கியது முதல் முறையாக மிக அதிகமான புதிய சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. நாட்டில் இந்நோய் கண்டவர்களின் எண்ணிக்கை 4 இலக்கமாக பதிவாக தொடங்கிய நிலையில் நேற்று நண்பகல் 12 மணி வரையில் மிக அதிகமாக, அதாவது 2188 சம்பவங்கள் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான்சி டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார். நேற்று 2188 சம்பவங்கள் பதிவாகியதை தொடர்ந்து நாட்டில் இந்நோய் கண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 58,847 அதிகரித்து இருக்கிறது. இந்த புதிய எண்ணிக்கையுடன் சேர்த்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 14,353 பதிவாகி இருப்பதாக அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டார். அதோடு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் 112 பேரில் 49 பேருக்கு சுவாச உதவி கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நேற்று 4 கோவிட்-19 நோயினால் உயிரிழந்திருக்கின்றனர். நாடு முழுவதும் 261 சாலை தடுப்பு நடவடிக்கைகள். மீட்பு நிலை நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு PKPP அமல்படுத்தப்பட்டு 168 நாட்கள் நிறைவடைந்ததை தொடர்ந்து திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்ட ஓப்ஸ் பென்டிங் சோதனை நடவடிக்கையில் 88 சட்டவிரோத குடியேறிகள், அவர்களை அழைத்து வந்த 5 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 13 வாகனங்களை அமலாக்க நிறுவனங்கள் பறிமுதல் செய்துள்ளனர். PKPP காலகட்டத்தில் மேற்கொள்ளப்படும் 3 முக்கிய சோதனை நடவடிக்கைகளில் நேற்று திங்கட்கிழமை 261 சாலை தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக மூத்த அமைச்சருமான இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். மலேசிய இராணுவ படை, ATM, அரசு மலேசிய போலீஸ் படை, PTRN மற்றும் ரேலா உறுப்பினர்கள் உட்படுத்தப்பட்ட OP பெனாவார் சோதனை நடவடிக்கை வாயிலாக 195 சாலை தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனிடையே OP பென்டெங்கில் 57 சாலை தடுப்பு நடவடிக்கைகள் PTRM மேற்கொண்டது. சட்டவிரோதமாக நாட்டின் எல்லைப் பகுதிகளில் நுழையும் தரப்பினர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டிருக்கிறார். தீபகற்ப மலேசியாவில் வானிலை மோசமாக இருக்கும், மெட் மலேசியா எச்சரிக்கை. தீபகற்ப மலேசியாவில் நவம்பர் 27ஆம் தேதி தொடங்கி வானிலை மோசமாக இருக்கும் என்றும் சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிளந்தானில் கோத்தாபாரு, பாச்சோக், மாசாங், பாசிர் பூத்தே மற்றும் கோலாகிராயில் உள்ள பகாங், குவாந்தான் உட்பட தெலங்கானா மாநிலம் முழுவதும் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மெட் மலேசியா வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கெடாவில் லங்காவி, குபாங் பாசு, கோத்தாஸ்டார், பெக்கோச்சினா, பாடாங் தெராப், பென்டாங், சிக் மற்றும் பாலிங்கிலும் மாநிலம் முழுவதும் நவம்பர் 26ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரையில் வானிலை நிலவரம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதை தவிர பேராவில் ஹுலு பேரா, கோலா கங்சார், கிங்தா ஆகிய இடங்களிலும், கிளந்தானில் தும்பாட், பாசிர்மாஸ், ஜெலி, தானாமேரா, குவா முசாங் ஆகிய இடங்களிலும், பகாங்கில் ஜெரந்துட், தெமர்லோ, மாரான், பேராபெக்கான் மற்றும் ரெம்பனிலும் நவம்பர் 27ஆம் தேதி வரையில் கனமழை பெய்வதோடு மக்கள் பாதுகாப்புடன் இருப்பதற்கும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. PKPயை மீறிய குற்றத்திற்காக 329 பேர் கைது. நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு PKPயை மீறிய குற்றத்திற்காக திங்கட்கிழமை 329 பேரை அரசு மலேசிய போலீஸ் படை PTRM கைது செய்திருக்கிறது.
அவர்களில் 311 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்ட வேளையில் 5 பேர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதோடு 13 பேர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சபரி யாக்கூப் தெரிவித்திருக்கிறார். சுவாச கவசம் அணியாதது, தொடுகை இடைவேளையை பின்பற்றாதது, வாடிக்கையாளர்களுக்கு சுய விவர குறிப்பு கருவிகளை தயார் செய்து வைக்காதது, பிகேபிபி பகுதிகளில் மாநிலம் மற்றும் மாவட்டம் கடந்து சென்றது உள்ளிட்ட குற்றங்களுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டதாக வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்தார். PTRM தலைமையிலான சிறப்பு குழு நேற்று சந்தைகள், உணவகங்கள், தொழிற்சாலைகள் உட்படுத்திய 57,000க்கும் மேலான சோதனை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இந்த கண்காணிப்பு நடவடிக்கையில் 2,945 குழுக்களை சேர்ந்து 13,721 உறுப்பினர்கள் ஈடுபட்டனர். கோவிட் தொற்று இல்லாவிட்டால் சபாவில் இருந்து வேறு மாநிலத்திற்கு செல்வோர் தனித்திருக்க வேண்டியதில்லை. நாளை முதல் சபாவில் இருந்து மற்ற மாநிலங்களுக்கு செல்லும் தனிப்பட்ட நபர்கள் எவரும் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகாமல் இருந்தால் 14 நாட்கள் தனித்திருக்க வேண்டியதில்லை. எனினும் சபாவில் இருந்து இதர மாநிலங்களுக்கு செல்வதற்கு 3 நாட்களுக்கு முன்னதாக அவர்கள் கோவிட் பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தது. அந்த பரிசோதனையின் போது அவர்களுக்கு கோவிட் தொற்று இல்லை என்று தெரிய வந்தால் அவர்கள் கட்டாயமாக 14 நாட்கள் தனித்திருக்க வேண்டியதில்லை. எனினும் அந்த பரிசோதனையின் போது கோவிட் தொற்றுக்கான அறிகுறி கண்டறியப்பட்டால் அவர்கள் சபாவில் இருந்து வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அந்த பரிசோதனையின் போது கோவிட் தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுவர் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டது. இம்மாதம் 27ஆம் தேதி முதல் சபாவில் இருந்து வரும் அனைத்து தனிப்பட்ட நபர்களும் தீபகற்ப மலேசியா, சரவா மற்றும் லாபுவான் வந்து சேர்ந்தவுடன் மைசேஜத்ரா செயலி மூலம் உடல் வெப்ப அளவு பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். வரவு செலவு திட்டத்தில் பராமரிப்பு செலவுக்கான ஒதுக்கீடு தமிழ் பள்ளிகளுக்கு 29.98 மில்லியன் ரிங்கிட். பள்ளிகளின் எண்ணிக்கை அடிப்படையிலேயே அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பள்ளிகளின் பராமரிப்பு செலவுக்கான தொகை ஒதுக்கப்பட்டதே தவிர மொழி வாரியாக அல்ல என கல்வி அமைச்சர் ரக்ஷிஜின் தெரிவித்தார். அரசாங்க முழு உதவி பெற்ற தமிழ் பள்ளி மற்றும் பகுதி உதவி பெற்ற தமிழ் பள்ளிகளின் பராமரிப்புக்காக 29.98 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டதாக அவர் கூறினார். மொத்தம் 62 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டதன் மூலம் கல்வி அமைச்சின் கண்காணிப்பில் உள்ள பள்ளிகள் சீரமைப்புக்கான ஒதுக்கீடுகளை பெற முடியும் என்றும் அவர் கூறினார். மொத்த பள்ளிகள் மற்றும் பள்ளிகளின் வகையில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். கல்வி அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் 10,223 பள்ளிகள் உள்ளன. இவற்றில் 8,293 அரசாங்க பள்ளிகளும் அரசாங்கத்தின் உதவி பெறும். 1930 பள்ளிகளும் அதில் அடங்கும். பள்ளிகளின் வகைகளில் சில தேசிய பள்ளிகள், தேசிய இடைநிலை பள்ளிகள், சீன தொடக்க பள்ளிகள், தமிழ் தொடக்க பள்ளிகள், கிறிஸ்துவ சமய அமைப்புகளினால் நடத்தப்பட்டு வரும் பள்ளிகள், அரசாங்க உதவி பெற்ற சமய பள்ளிகள் ஆகியவையும் இதில் அடங்கும். இதனிடையே 763 பள்ளிகளில் கோவிட் தொற்று சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கோவிட்-19 தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் பேருந்து உரிமையாளர்கள். கோவிட்-19 நோய் தாக்கத்தினால் மக்கள் பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சுற்றுலா பேருந்து உரிமையாளர்கள் தங்கள் போக்குவரத்துக்கான மாதாந்திர தவணை கட்டணத்தை செலுத்த முடியாத சூழ்நிலையை எதிர்நோக்கி வருகின்றனர். இதனால் கடன் நிறுவனங்கள் தங்களின் பேருந்தை மீட்கக் கொள்ளும் சாத்தியம் இருப்பதாகவும் அவர்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். எனவே கடன் நிறுவனங்களுடனான கடனை திரும்ப செலுத்துவதற்கான கால அவகாசம் குறித்த விவகாரத்தில் அரசாங்கம் தலையிட வேண்டும் என்று வடக்கு மண்டல சுற்றுலா பேருந்து உரிமையாளர் கூட்டணி கேட்டுக் கொண்டிருக்கிறது. பேருந்து உரிமையாளர்களில் பெரும்பாலானோர் கடன் நிறுவனங்களிடம் கடன் பெற்று பேருந்தை வாங்கியிருக்கின்றனர். அவர்களில் 80 பேருக்கு கடன் நிறுவனங்கள் கடந்த சில மாதங்களாக பல்வேறு விதமான அறிக்கைகளை அனுப்பி வருவதாக வடக்கு மண்டல சுற்றுலா பேருந்து உரிமையாளர் கூட்டணியின் தலைவர் அஹ்மத் ருஸ்லான் அப்துல்லா தெரிவித்தார். எங்களின் சேமிப்பு முடிந்துவிட்டது, அதுவும் நாங்கள் இதுவரை தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. கடனை திரும்ப செலுத்துவதற்கான கால அவகாசம் முடிந்த பின்னர் கடன் நிறுவனங்கள் பேருந்தை மீட்டுக் கொள்ளவும் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தொடங்கிவிட்டனர். எனவே எங்கள் தரப்பு அரசாங்கத்தின் உதவிக்காக பெரிதும் எதிர்பார்க்கிறது. கடனை திரும்ப செலுத்த அல்ல, நாங்கள் அரசாங்கத்திடம் இருந்து பணம் கேட்கவில்லை. கடன் நிறுவனங்களுடனான எங்களின் பிரச்சனையை தீர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். நாயை சுட்ட ஆடவனின் விபரத்தை வழங்குவோருக்கு 2000 ரிங்கிட் சன்மானம். ஆடவர் ஒருவர் துப்பாக்கியால் நாயை சுட்டதாக வைரலாகி இருக்கும் காணொலி தொடர்பில் உண்மை நிலவரத்தை வழங்குவோருக்கு
2000 ரிங்கிட் சன்மானம் வழங்கப்படும் என மலேசிய பிராணிகள் சங்கம் அறிவித்திருக்கிறது. வைரலான அந்த காணொளியை தவிர வேறெந்த தகவலும் தமது தரப்புக்கு கிடைக்கவில்லை என அச்சங்கத்தின் தலைவரான ஆர்டிவி ஆண்டிகா தெரிவித்தார். அந்த காணொளி தொடர்பில் தகவல் தர விரும்புபவர்கள் மலேசிய பிராணிகள் சங்கத்தை எண்ணில் அழைக்கலாம். அதிகாரத்துவ தரப்பிடமும் அந்த தகவலை வழங்கலாம் என மலேசிய பிராணிகள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார். கெசல்ஃபீல்ட் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு திறன்பேசிகள் இரவலாக வழங்கப்பட்டன. நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவுகள் தொடர்கின்ற வேளையில் கெசல்ஃபீல்ட் தமிழ் பள்ளி மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளில் சுணக்கம் ஏற்படாமல் இருப்பதற்காக புதிய முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அப்பள்ளியின் அதன் பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் இணைந்து முதல் கட்டமாக B40 பிரிவை சேர்ந்த 56 மாணவர்களுக்கு திறன்பேசிகளை இரவலாக வழங்கியிருக்கின்றனர். கடந்த மார்ச் மாதம் அமலுக்கு வந்த நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின் போது பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு பின்னர் மீட்பு நிலை நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் மீண்டும் ஜூலை மாதம் தமிழ் பள்ளிகள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டது. இருப்பினும் அண்மைய காலமாக கோவிட்-19 நோய் சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் வேளையில் அதன் தாக்கத்தை குறைக்கும் வகையில் பெரும்பாலான மாநிலங்களில் மீண்டும் நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு PKPP அமல்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பள்ளிகளும் மீண்டும் மூடப்பட்டுள்ளன. இதனால் மாணவர்களுக்கான கற்றல் மற்றும் கற்பித்தலில் சற்றும் சுணக்கம் ஏற்பட்டிருப்பதை தவிர்க்கும் விதமாக அவை இயங்கலை மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் வசதி குறைந்த மாணவர்கள் திறன்பேசி மற்றும் இணையம் வசதியின்மையினால் இயங்கலை வகுப்பில் கலந்து கொள்வதில் சிரமத்தை எதிர்நோக்குவதால் இம்முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாக கேசல்ஃபீல்ட் பள்ளி நிர்வாகம் கூறுகிறது.